தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பேர் வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் இப்போ ஒரு நல்ல ஒரு செய்தியை கேட்க விரும்பி வந்திருக்கிறீங்க? சிலுவையை பற்றி தியானித்து கொண்டிருது. 40 நாள் தியானிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எல்லா வருஷமும் உங்களுக்கு இந்த சிலுவை தியானம் இருக்குது இல்லையா? கடந்த வருஷமும் நான் வந்திருந்தேன். குட் ஃப்ரைடே அன்னைக்கும் பேசினேன். அன்று நிச்சயமாக எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது இப்படி தியானிக்கிறது. ஸோ ரொம்ப சந்தோஷம். சரி, தாமதம் செய்யாதபடி ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். Thank you, Father. We praise you, Lord. Thank you, Lord, Father. Thank you, Father. ஒரு நாளும் தாயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தாயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உம்தயை பெரிதையா என்மேல், உம்தயை பெரிதையா, உம்தயை பெரிதையா என்மேல், உம்தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. பூலோகத்தின் அருளின் பெருமை அழியும் புல்லின் பூவை போல். பூலோகத்தின் அருளின் பெருமை அழியும் புல்லின் பூவை போல். வாடாதே ஐயா உம் அன்பு, வாடாதே ஐயா, வாடாதே ஐயா உம் அன்பு, வாடி போதையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. எங்கள் அன்பின் உருவாமே சுஸ்வாமி, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை குறித்து தியானிக்கவும், சிலுவையில் எங்களுக்காக நீர் பாடுகளை பட்டீர் ஆண்டவரே. அந்த சிலுவை தியானத்தினால் எங்களுக்கு வருகிற மேன்மையை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை மீண்டும் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. Thank you, Father. Let the presence of the Holy Spirit, Lord Father, take control of the entire premises, Lord. இங்கே சேர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட இன்று நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இன்னும் அசைவாடட்டும். இன்று பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் நீர் செய்யும். உமக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது நான் வரங்கள்ல இருந்து போவேன், ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, என்ன தான் பேச, அதாவது ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் உங்களை மாதிரி நல்லா டெய்லி மெசேஜை கேட்டு 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 வேதத்தை தியானித்து கரைச்சி குடித்தவங்க நீங்கள்லாம். எப்படி பைபிள்லாம் உங்களுக்கெல்லாம் மைக் கொடுத்து நீங்கள்லாம் பிரசங்கம் பண்ணிடுவீங்க. சரி, ஆகையால் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆண்டவரே நான் என்ன பேச என்று சொல்லி.
அன்றைக்கு எனக்கு வாசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதியை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அதை வாசிக்கும்போது அந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். நாம் பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். உங்கள் பைபிளை நீங்கள் வேணால் திறந்து வச்சுக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை உடுத்தி, 29ஆம் வசனம், முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 வசனமும் இருக்குது, அதை நான் அப்புறமாக வாசிக்கிறேன். இன்னைக்கு இதை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு என்ன வேர்ட் டச் பண்ணி சரிமா அங்கே, இப்போ இயேசு பட்ட பாடுகளில் அவர் முள்முடி வைத்தார்கள். எத்தனை காயங்கள் அவருக்கு? நிறைய பேர் 5 காயங்கள் பாரு, ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா 7 காயங்கள். சரியா? என்ன செய்தார்கள்? தாடி, அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. தாடி எப்படிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? தாடி எப்படிங்கன்னா அதுலேருந்து ரத்தம் வரும். ஸோ அது ஒரு காயம். சிரசில் முள்முடி அடித்தார்கள், அது ஒரு காயம். 2 கையிலையும் கால்லையும் அடிக்கப்பட்ட காயங்கள்லாம் சேர்த்தா 7 காயங்கள் வருகிறது. சரி, காயங்கள் நம்ம காயம்னு உடனே என்ன சொல்கிறோம்? கையில் அடித்த காயம், தலையில் அடித்த காயம், தாடியில் பிடுங்கின காயம், இந்த காயங்கள் ரத்தம் வந்த காயங்கள் தான் சொல்கிறோம். ஆனால் எனக்கு இங்கே உட்கார்ந்த உடனே ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்துச்சு. தமிழில் ஒரு பழமொழி, அதில் ஒரு 2 பழமொழி தான் எனக்கு மொத்தமே ஞாபகம் இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தமிழ் படித்தேன். நான் 9th படிக்கும்போது தான் தமிழ்நாட்டுக்கே போனேன். அது வரைக்கும் பெங்களூரில் படிச்சுட்டு இருந்தேன். ஐயோ, அந்த திருக்குறள்னாலே என்னன்னு தெரியாது, வாயிலேயே நுழையாது எனக்கு. அதில் ஒன்று என்ன தெரியுமா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். பார்த்திங்களா, எல்லாருக்கும் தெரியுது இது. ஆறாவது நாவினால் சுட்ட வடு. என்ன ஆறிருமா? தீயினால் சுட்டா கூட அந்த காயம் நமக்கு மறந்துடும் இல்லையா? அந்த காயம் மறந்துடும். ஆனால் என்ன மறக்காதான், என்ன ஆறாதான்? நாவினால் சுட்டது அல்லது நாவினால் பேசினது. இப்போ இயேசுவையும் குறித்து நாம் பார்க்கிறோம். பாவமே அறியாத அவர் மகிமையின் தோற்றத்தில் அனாதியாக என்றால் பூமி உற்பத்தி ஆவதற்கு முன்னதாகவே பிதாவினுடைய பூசம், இங்கிலீஷில் பூசம் ஆஃப் த ஃபாதர் என்று இருக்கிறது. அந்த பூசம் என்ற வார்த்தையை நம்ம தமிழில் மடியிலன்னு சொல்லுவாங்க. ஆனால் மடியில் என்று விளக்க முடியாது. எப்படி லேவியினுடைய அறையில் யோசேப்பு இருந்தான், இவங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த லேவி யாக்கோபுனுடைய வயிற்றில் இருந்தான் என்ற ஒரு வார்த்தையின்படி எல்லாம் சொல்கிறத பார்த்தா, இயேசு மாம்சத்தில் வந்தது இயேசுவாக அவர் வந்தார். ஆனால் அவர் எவ்வளோ வருஷமாக இருக்கிறாராம்? அநாதியாய் என்றென்றும் இருக்கிறவர். அந்த அநாதியாய் இருக்கிற தேவன் எந்த வலியையும் அவர் பட்டது கிடையாது. இன்னும் என்ன, அவரை இன்சல்ட் பண்ணுறவங்க உலகத்தில் அந்நியர்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவரை உண்மையிலே ஒரு மாம்சத்தில் அவர் வந்ததுனால அவரை என்ன பண்ணினார்கள்? உடல் ரீதியாக பலவித பாடுகளை அவர் பட்டார். சந்தேகமே இல்லை. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடுகள். ஆனால் என்ன பாடுனா, அதில் இன்னொரு பாடை குறித்து நான் பேச போகிறேன் இன்னைக்கு. என்ன பாடு இங்கே நம்ம பார்க்குறோம்? முதலாவது என்ன செய்தாங்களாம்? சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக உடுத்தினாங்களாம்? நம்ம பார்த்தோம் அடுத்த வசனத்தில், பரியாசம் பண்ணுறதுக்காக உடுத்தினாங்க. இப்போ சிவப்பு என்பது கரெக்டான கலர் கிடையாது. இங்கிலீஷில் ஸ்கார்லெட்டுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ராஜாக்களுக்கு உடுத்துகிற கலர் பர்பிள்னா சிவப்பும் கிடையாது, அது ரெட் வயலட்டும் கிடையாது. ரெண்டும் சேர்ந்த ஒரு மிக்ஸ்டு கலர்னு சொல்லுவோம், அதான் பர்பிள். அந்த பர்பிள் கலர் ஒரு அங்கியை நமக்கு தெரியும், வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசித்து பார்ப்போமானால் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 2ஆம் பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, அந்த அங்கி தையல் இல்லாமல், மத்தியிலேருந்து வாசிக்கிறேன்,
அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. 24 அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மேலிருந்து கீழே வரைக்கும் தையல் இல்லாமல் போடப்படுற அங்கி யாருக்கு தெரியுமா போடுவாங்க? இன்னும் ஸ்கார்லெட் ரெட் அங்கி யாருக்கு உடுத்துவாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராஜாக்களுக்கு தான் த ரோப் ஆஃப் அ கிங். யாருக்கு? அப்போ இவங்க எதுக்கு கொண்டு வந்து இயேசு கொடுத்துனாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நம்ம பாஸ்ஓவர் இன்னும் வரல, நம்ம பஸ்காவின் பண்டிகை இன்னும் வரல. இந்த பஸ்கா பண்டிகைக்காக நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா நான் அடுத்த வாரம் இதை முடித்த உடனே நான் துபாய்க்கு போகிறேன். அங்கே வந்து ஒரு 16 days எனக்கு மீட்டிங் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தான் பேச போகிறேன். அதாவது ஒரு ராஜாவுக்கு உடுத்துகிற அந்த அங்கி, அந்த எல்லாரும் ஓசன்னா என்று எதுக்கு எல்லாரும் அவரை வாழ்த்துனாங்க, எதுக்கு அந்த ஓலையை பிடிச்சிட்டு வந்தாங்க தெரியுமா? ஒரு ராஜாவை வரவேற்கிறதுக்கு. ஒரு ராஜாவை வரவேற்கிறதுக்கு தான் குருத்தோலையை பிடித்து கொண்டு ஓலையை பிடித்து கொண்டு வரவேற்பார்களாம். ஆகையால் இயேசுவை அவர்கள் எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, அவர் யூதருடைய ராஜான்னு நினைக்கல, அல்லது அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு, சிலுவையில் மரிக்க போகிறாரான்னு ஜனங்கள் எதிர்பார்க்கல. இவ்வளோ அற்புதங்கள் செய்தாரே, இவர் எப்படி ஆக போகிறாரு? இவர் ராஜாவானா நமக்கு பஞ்சம் இருக்காது, பசி இருக்காது, பட்டினி இருக்காது, வியாதி இருக்காது, டாக்டர்கிட்ட போகாமையே சுகமாகிடலாம், கஷ்டப்படாமையே சாப்பிட்றலாம். இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி இல்லையா? உங்களுக்கு இலவச அரிசி கிடச்சிரும், அவருக்கு தான் ஓட்டு. அந்த மாதிரி இயேசு ஒருவேளை ராஜாவாக வந்தால் நமக்கு எல்லாருக்கும் என்னது? வியாதி இல்லை, பட்டினி இல்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. இவர் எல்லாத்தையும் இலவசமாக செஞ்சிருவார். நல்லா செய்தார், எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் என்று ஒரு வசனமும் உண்டு வேதத்தில். ஆகிய நம்ம பார்க்கிறோம், இவர் ராஜாவாவார்ன்னு சொல்லி ஏரோது காதுக்கும் கூட போயிடுச்சு. அது ஏரோது காதுக்கும் கூட போயிடுச்சு. அதனால தான் சிலுவையில் அறையின்னு அவர் முன்னால் கொண்டு நிறுத்தினாங்க, உமக்கு போட்டியாக ஒரு ஆள் இருக்கிறாரு என்று சொல்லி. ஆனால் நம்ம பார்க்கிறோம் இங்கே அவரை ஏளனப்படுத்தும்படியாக, ஐயோ இவன் பெரிய ராஜா, என்னது அந்த ஸ்லாங் இல்லை, ஸ்லாங்னா என்ன தெரியுமா? நான் இப்போ சொன்னது ஏளனமாக சொன்னது, ஏளனமாக சொன்ன. ஆமாம், இவர் பெரிய ராஜா வந்துட்டான் பாருங்க. அதனால் என்ன செய்யலாம், இவனுக்கு ஒன்று வெட்கப்படுத்தும்படியாக ஒரு ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்துவோம் என்று சொல்லி அந்த ஒரு அங்கியை கொண்டு வந்து, ஒரு மேல் அங்கியை அவருக்கு போட்டார்கள். போட்டு அவரை ஏளனப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம், அந்த அங்கி வந்து கிழிச்சிடக்கூடாது, கிழியாமல் மேலே இருந்து கீழே வரைக்கும் தனியாக ராஜாவுக்கென்று நெய்யப்பட்ட ஒரு அங்கி. இன்றைக்கி ஒரு வேளை அது பரியாசமாக இருந்தாலும் என்னுடைய செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் பரியாசம் பண்ணுறது அது ஒரு சில நேரம் உண்மையாகவே ஆயிரும். என்ன ஆயிரும்? உண்மையாகவே ஆயிரும். என்ன நடந்துச்சு? உண்மையிலே இயேசு யார்? அவர் ராஜா தான். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ராஜா மட்டும் இல்லை, ராஜாதி ராஜா, இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் என்று சொல்லி இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது என்ன பார்க்கிறோம்? அங்கேயை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னும் பார்க்கிறோம், ஒருவேளை மனுஷர்களை குறித்து இன்னைக்கு கம்பேர் பண்ணால், ஒருவேளை சிஸ்டர் நீங்கள் சொல்லலாம் இயேசுவுக்கு அப்படி இருந்தது, என்னை குறித்து என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இது எப்பவுமே நான் ஒரு மெசேஜ் பேசினேன், கம்பேர் ஜோசப் அண்ட் ஜீசஸ். இயேசுவையும் யோசேப்பையும் எல்லா விதத்திலையும் ஒப்பிட்டு நாம் பேசலாம். இந்த யோசேப்பை குறித்தும் பார்க்கிறோம், தகப்பன் ஒரு அங்கியை உண்டாக்கினார் யோசேப்புக்கு. எப்படி? பல வர்ணமான அங்கி. இந்த பல வர்ணமான அங்கியை யார் உடுத்துவாங்களாம்? பழைய ஏற்பாட்டில் 2-3 இடத்துல இருக்குது. ஒரு குமாரத்தி கூட உடுத்துனாங்களாம், பல வர்ண அங்கியை அவள் உடுத்தி இருந்தாள் என்று சொல்லி. யார்? ராஜகுமாரர்களும் ராஜகுமாரத்திகளும் தான் பல வர்ண அங்கியை உடுத்துவார்களாம். யோசேப்புக்கும் தகப்பன் என்ன செய்கிறார்? ஒரு ராஜகுமாரனை போல. அதை பார்த்த உடனே சொந்த சகோதரர்களுக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. இவன் என்ன பெரிய ராஜாவா? இவன் பாத்திரம் இவனை குழியில் கொண்டு போடுவோம்.
தேவன் உங்களை என்ன ஆகணும்னு உங்களை அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அதை தடை பண்ணுகிற வல்லமை மரணத்திற்கு கூட கிடையாது. இந்த காளானை போல முளைச்சி எழும்பி வந்துடுவீங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இப்போ என் சாட்சியை ஸ்டார்ட் பண்ணால் 2 மணி நேரம் ஆயிரும். என் வாழ்க்கையை பார்த்தா நான்லாம் இன்றைக்கி இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய ஆளே கிடையாது. இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 13 நாடுகளில் இருந்து இன்விடேஷன் இருக்கிறது. அதை விட்டால் போதாதுன்னு சொல்லி இப்போ ஹாங்காங், சைனாலேருந்து கூப்பிட்ருக்காங்க வாங்க என்று சொல்லி. யாரும் போகாத நாடுகள்லாம், பிரசங்கம் பண்ணாத நாடுகள்லேருந்தெல்லாம் எனக்கு இன்விடேஷன் வருது. சும்மா ஒரு ஃபோனில் ஜெபம் பண்ணேன் ஹாங்காங்கில் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு. அவ்வளோதான். அந்த ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேருக்கும் பயங்கர பிசாசு. அங்குள்ள பிசாசுகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமான பிசாசு. அவள் அங்குள்ள பிசாசு சொல்லிச்சு, ஐயோ இது யார் ஜெபம் பண்ணுறது ஃபோனில், எங்களுக்கு இந்த சத்தமே எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடிருச்சான் பிசாசு, ஹாங்காங் பிசாசு. அல்லேலூயா. உடனே அந்த சிஸ்டர் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புகிறேன், ஹாங்காங் வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, கர்த்தர் உங்களை நீங்கள் என்ன ஆகணும்னு அவர் தீர்மானித்திருக்கிறாரோ நீங்கள் நிச்சயமாக ஆவீர்கள். நிச்சயமாக ஆவீங்க. என் வாழ்க்கையில் ஸ்டார்டிங்லேயே என்னை முளையிலே கிள்ளணும்னு சொல்லி பிசாசு எவ்வளவோ மனுஷர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள், ஒரு தீர்க்கதரிசி எனக்கு விரோதமாக சொன்ன தீர்க்க தரிசனம் நான் பைத்தியமாகவே ஆகிட்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு விரோதமாக குடும்பத்திலேயே நெருப்பு வச்சுட்டு போயிட்டார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் மறுபடியும் என்னை சுகமாக்கினார். கர்த்தர் மறுபடியும் பயன்படுத்த ஆரம்பித்தார். இப்போ வரைக்கும் 50 நாடுகளில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கை, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணலாம், சிலுவையை பற்றி பேசலாம், நீங்கள் கேட்கலாம், நீங்கள் போயிடலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையும் கூட இயேசுவோடு ஒப்பிட முடியலனா இயேசுவுக்கு ஒப்பாக இருக்கிற நம்ம பார்க்குறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையும் கூட எல்லாம் அப்படி தான் நடந்தது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அங்கியோடு சேர்ந்து அந்த அங்கியை தோய்த்து, இரத்தத்தில் தோய்த்து, அது கிறிஸ்துவுக்கு அடையாளம். இயேசுனுடைய அங்கியும் கூட எப்படி இரத்தத்தில் தோய்க்கப்பட்டதோ அவனுடைய அங்கியும் கூட இரத்தத்தில் தோய்க்கப்பட்டு தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் தன் குமாரனுடைய இரத்தத்தை பார்த்து தான் இன்றைக்கு நம்மளை எல்லாம் மன்னிக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை பார்த்து இல்லை. ஜெபம்னா நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய நன்மையோ நம்முடைய நீதியோ இதெல்லாம் அழுக்கான கந்தைகளை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி நம்ம நீதிமான்களாக சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறோன்னா அதற்கு ஒரே காரணம் என்னென்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென். ஆகையால் பார்க்கிறோம், முதலாவது ஒரு மேலங்கியை அவருக்கு உண்டாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்க்கிறோம், இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம் என்றால், முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரியாசம் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்தாங்க? கையில் ஒரு கோலை கொடுத்துட்டாங்க, செங்கோலை கொடுத்த மாதிரி. அப்புறம் என்ன பண்ணாங்க? முள்ளுகளால் ஒரு முடியை பின்னுனாங்க. உண்மையில் ஒரு ராஜாவுக்கு தலையில் என்ன வைப்பாங்க? முள்முடியில் ஒரு கிரீடத்தை வைப்பார்கள். ஒரு கிரீடம் மாதிரி ஒரு முள்முடியை பின்னினார்கள். பண்ணிட்டு என்ன பண்ணாங்களாம்? அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கிலீஷில் சொல்லுவாங்க, வாட் மேட்டர்ஸ் இஸ் த மோஸ்ட். அதாவது அவங்க நல்ல எண்ணத்தோடு முழங்கால் படியிட்டாங்களோ, பரியாசம் பண்ண முழங்கால் படியிட்டாங்களோ, மொத்தத்தில் என்ன பண்ணாங்க? முழங்கால் படியிட்டாங்க. that மேட்டர்ஸ். என்ன செய்தார்கள்? முழங்கால் படியிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அது முழங்கால் படியிட. அதுக்கப்புறம் யோசிச்சிருப்பாங்க, இப்போமாவது அவருக்கு முன்பதாக நம்ம முழங்கால் படியிட்டோமே. அவர் கையில் கொடுத்தது ஒரு கோல் தான், ஒரு சாதாரண கோல் தான். ஒருவேளை தங்கத்தில் உண்டாக்கியிருந்த மெட்டல், ஆனால் கட்டையில் உண்டாக்குனதுனால அந்த கட்டையை உண்டாக்குனது
அந்த மரத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவினுடைய கையில் கொண்டு போய் என்ன கொடுத்தாங்க? அந்த மரத்தையே கோலையே கொடுத்தார்கள். அங்கே நம்ம பார்க்குறோம், பண்ணி என்ன பண்ணார்களாம்? யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொன்னார்கள். யூதருடைய ராஜாவே வாழ்க. ஆனால் இன்னும் நம்ம பார்க்கிறோம், அதே மத்தேயு 27:37 நாம் பார்க்கிறோம், இன்னும் என்ன செய்தார்களாம்? அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவன் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள், அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன எழுதினாங்களாம்? கிங் ஆஃப் த ஜூஸ் என்று எழுதினார்கள். அப்போ ஒரு சிலர் யாரோ வந்து சொல்கிறாங்க, அவன் சொன்னான் என்று சொல்லி நீங்கள் எழுதுங்க, நாங்கள் சொல்லலைன்னுட்டு. அப்போ அவர் ஏறது என்ன சொல்கிறேன்? நான் எழுதினது. ஒரு ராஜாவை யார் ராஜாவை அப்பாயிண்ட் பண்ண முடியும்? ஒரு ராஜா தான் இன்னொரு ராஜாவை அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு ராஜாவே என்ன சொல்லுகிறார்? அவர் சொன்னது என்ன தெரியுமா சொல்லுகிறார்? யூதருடைய ராஜாவே வாழ்க என்று தான் சொன்னார். ஆனால் இயேசுவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 12:2 நாம் பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சிங்காசனம் கொடுக்கல இயேசுவுக்கு. என்ன செய்தார்கள்? முள் முடியை பின்னி ஒரு கிரீடத்திற்கு ஒப்பாக அவர் தலையில் வைத்தார்கள். ரெண்டாவது என்ன பண்ணாங்க? கையில் ஒரு செங்கோலை கொடுத்தது போல ஒரு கோலை கையில் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் என்னென்னு எழுதி வைத்தார்கள்? இவர் யூதருடைய ராஜா. ஆனால் தேவன் இயேசுவை எப்படியாக உயர்த்தினாராம்? அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் என்ன செய்தாராம்? சிலுவையை சகித்து எங்கே உட்கார்ந்திருக்கிறாராம்? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். எப்படி வீற்றிருக்கிறார்? இது நிறைய பேருக்கு புரியாத ஒரு, நான் வந்து என்னுடைய பிஹெச்டி தீசிஸ் பண்ணது ட்ரினிட்டியில் பண்ணேன். அதனால் நான் சொல்லலை, உங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த திருத்துவம் என்ற இந்த வார்த்தை, இப்போ இயேசு வந்து பிதாவினுடைய வலது பரிசத்தில்னா நம்ம என்ன தெரியுமா கற்பனை பண்ணுறோம்? ஒரு சிங்காசனத்தில் பிதா உட்கார்ந்துருக்கிறார், ஒரு சிங்காசனத்தில் இயேசு உட்கார்ந்துருக்கிறார் என்று சொல்லி. இப்போ இயேசு அதற்கு முன்னதாக உட்காரலையான்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கு முன்னதாகவும் இருந்திருந்தார். 2 சிங்காசனம் இல்லை, ஒரே சிங்காசனம். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனாய் இருந்தார்னு அதுக்கப்புறமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் எப்படி இருந்தார்னா ஒரே நபராக, இப்போ நம்ம ஆவி ஆத்துமா சரீரம்னு சொல்கிறோம், அப்படி தானே? இப்போ நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் யார்? ஆவி ஆத்துமா சரீரம். உங்களால் என்ன பார்க்க முடியுது? சரீரம் மட்டும்தான் பார்க்க முடியுது. ஆவி ஆத்மாவும் பார்க்க முடியுதா? இந்த 3ல் 1 இல்லைன்னா என்ன ஆயிரும்? இந்த 3ல் 1 இல்லைன்னா, சரீரம் இல்லைன்னா அது செத்தது, ஆவி இல்லைன்னா மனுஷனுக்கு ஜீவன் இல்லை, ஆத்மா இல்லைன்னா மனுஷன் உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பாக ஆத்மா அந்த சரீரத்தில் இருந்து தான் ஆகணும். இந்த 3ம் சேர்ந்து, அதே போல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது புதிய ஏற்பாட்டில் தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. பழைய ஏற்பாட்டில் ஆதியில் இருந்தது என்னென்னா பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி. பிதா ஆதியில் வார்த்தை இருந்தது. கிறிஸ்து என்று சொல்லலாம், நீங்கள் கிறிஸ்துன்னு சொல்லலாம். கிறிஸ்து ஆவியின் ரூபம், கொஞ்சம் டீப்பாக தான் இருக்கும். கிறிஸ்து ஆவியின் ரூபம். ஆதியில் கிறிஸ்து இருந்தார், ஆனால் இயேசு இல்லை. இயேசு யார்? கன்னிகையாகிய மரியாளின் வயிற்றில் தோன்றின ஆவியாய் இருந்த கிறிஸ்து மாமிசத்தின் தோற்றத்தை எடுத்து வந்தார். மரியாள் கேட்குறா, இது எப்படி ஆகும்? உன்மேல உன்னதமானுடைய பலன் நிழலிடும், உனக்குள்ளே வருகிறது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லுகிறேன். நான் பெண்கள் மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லுகிறார். அப்போ மரியாளுக்கு உன்னதமானவருடைய பலன் அவர் மேல் வந்தது, பரிசுத்த ஆவியானவரும் வந்தார்,
பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். பரிசுத்த ஆவியானவர் வந்தார், பிதாவினுடைய பலமும் வந்தது, கிறிஸ்துவினுடைய ஆவி, வார்த்தை. அவர் சொல்லுகிறா, இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லெட் இட் பி அக்கார்டிங் டு தை வேர்ட், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று மரியாள் சொல்லுகிறார். அப்போ அந்த வார்த்தை தான் என்ன ஆச்சு, உள்ள மாம்சமானது. மரியாள் கொடுத்தது வெறும் கர்ப்பத்தை மட்டும்தான் கொடுத்தாலே தவிர மாம்சத்தை கூட கொடுக்கல. ஒருவேளை மாம்சத்தை கொடுத்திருந்தா, தாய் கொடுக்கறது மாம்சம்தான், எக்கு. அந்த தாய் ஒருவேளை மாம்சத்தை கொடுத்திருந்தா அந்த மாம்சத்தில் ரத்தம் இருந்திருக்கும். ஆனால் தாய் மாம்சத்தையும் கொடுக்கல. தாய்க்கும் குழந்தைக்கும் மரியாளுக்கும் இருந்த ஒரே கனெக்ஷன் என்ன தெரியுமா, அம்பிளிக்கல் கார்டு. சாப்பிட்ற உணவில் இருந்த ஆகாரம் மட்டும்தான் இயேசுவுக்கு, கிறிஸ்துவாக இருந்த இயேசுவுக்குள் போனது. ஆகையால் தான் இயேசு மரித்து உயிரோடு எழும்பின பிறகு நம்ம பார்க்கிறோம், அவருடைய தோற்றத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியல. யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா? எம்மா ஊரில் சீஷர்களோடு நடந்து போகிறார், அடையாளம் கண்டுபிடிக்கல. கல்லறையிலிருந்து வெளியே வந்து நிற்கிறார், தோட்டக்காரன் என்று மரியாள் நினைத்தால், அடையாளம் கண்டுபிடிக்கல. ஏன் கண்டுபிடிக்கல தெரியுமா? உங்கள் தோற்றத்தில் எனக்கு ஆண்டு என்னை பரலோகத்தில் காட்டின பொழுது நான் அந்த சொல்கிறேன். இது எதுக்கு சொல்கிறேனோ தெரில, இன்றைக்கி நான் நினைக்கல சொல்லணும்னு. என்ன காட்டின பொழுது என்னை ஒரு காலத்தில் நான் வந்து ஒரு நாள் ஊழியத்தை விட்டுறணும்னு நினச்சேன். அந்த அளவுக்கு நிந்தைகள், பாடுகள். இப்போ இல்லை, ஒரு 25 வருஷத்துக்கு 20 வருஷம் 22 வருஷம் இருக்கும் முன்னால். அப்போ ஒரு நாள் பரலோகத்திற்கு என்னை அழைத்து கொண்டு ஒரு 3 ஸ்டேஜஸ் ஆண்டு காட்டினார். என்னை குறித்து பேசினவங்க எங்கே இருப்பாங்கன்ட்டு, என் குடும்பத்தில் இன்னொரு நபரை குறித்து அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு காட்டினார். இன்னும் ஒரு ஹைட்டாக ஒரு இடத்துக்கு, ஒரு மகிமையான ஒரு தோற்றம் இருந்த ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இந்த மேகம் பஞ்சு பஞ்சாக இருந்த மாதிரி அப்படியே காற்று மட்டும்தான் தெரியுது. அங்கே ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருந்துச்சு. அந்த சிங்காசனத்தில் யாரோ உட்கார்ந்திருக்கிறதை பார்த்தேன். வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு, தலையில் கிரீடத்துக்கு மேலே கிரீடம், கிரீடத்துக்கு மேலே கிரீடம் அடுக்கி வைத்திருந்தது. அதை பார்த்துட்டு என்னை பார்த்து அவர் அழைத்தார், கம் ஹியர் அப்படி என்று சொன்னார். ஆங்கிலத்தில் தான் எப்பொழுதுமே பேசுவார் கர்த்தர் என்னோடு பேசும்போது. அப்போ நான் பக்கத்தில் போனேன். யூ வாண்ட் டு லுக் அட் ஹர் ஃபேஸ், அவள் முகத்தை நீ பார்க்கணுமான்னு கேட்டார். ஆமாம் ஆண்டவரேன்னு சொன்னேன். எஸ் லார்ட் அப்படின்னேன். உடனே என்னை பக்கத்தில் அழைத்து இப்போ அந்த தலையில் இருக்கிற அந்த ஒரு வெயில் மாதிரி எப்படி பறந்துச்சு பார்க்கணும். பார்த்தா அங்கே உட்கார்ந்துருந்த என்னுடைய இப்போ இருக்கிற இல்லை, எந்த இப்போ 50s கிராஸ். ஓகே, நான் பார்த்த முகம் எப்படி இருந்துச்சுமா, நான் 19 இயர்ஸில் என் ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தோடு இருந்த என் சரீரத்தில் எந்த வித பலவீனங்களும் இல்லாமல், ஒரு சிங்காசனத்தில் ஒரு கோலை பிடித்து அது மேலே ஒரு நட்சத்திரம் இருந்தது, ஒரு நட்சத்திரம் இருந்தது. எல்லாம் வெளிப்படுத்தல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிறதை நான் பார்த்தேன். அல்லேலூயா. ஆகையால் நம்ம பார்க்குறோம், சிங்காசனம் என்பது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவும் கூட நம்ம இருக்கிற இந்த ஹைட்டு, இந்த பர்சனாலிட்டி மாறாது. என்ன மாறாது? என் போன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ, நீங்கள் உங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்களோ அவ்வளோதான் இருப்பீங்க. உங்களை பார்த்தா நீங்கள் தான் பேதுரு, நீங்கள் தான் மரியாள் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ஸ்கின் இருக்காது. மாம்சமும் இரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. வசனத்தின்படி சொல்லணும்னா இந்த மாம்சம் உங்களுக்கு இருக்காது. அது வித்தியாசமான மாம்சமாக இருக்கும். மரியாள் இவங்க எல்லாம் இயேசுவை எப்படி பார்த்தாங்கன்னா, அடித்து பிச்சு துவைச்சி எடுத்த சரீரத்தை தான் அவங்க கடைசியாக பார்த்தாங்க. ஆனால் யாருமே இயேசு இப்படி ஒரு மகிமையின் தோற்றத்தில் அவர் இருப்பார்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அதனால தான் அவரால் சரீரத்தில் இருக்கும் பொழுதே, உயிர்த்தெழுந்த சரீரத்தில் பூட்டின கதவுக்குள்ளே அவரால் போக முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னால் இயேசுக்கு அப்படி போக முடியாது. தண்ணீர் மேல் நடந்தார், கரெக்ட் தான். ஆனால் பூட்டின கதவுக்குள்ளே போனதை எங்கேயுமே இல்லை. ஒரு மகிமையின் தோற்றத்தில் நீங்கள் எல்லாம் மாற்றப்படுவீர்கள். நீங்கள் எல்லாரும் மாறுவீர்கள். உங்கள் கிரியைக்கு தகுந்த பலனை நீங்கள் பரலோகத்தில் பெறுவீர்கள். அல்லேலூயா. சரி, இது உண்மை. நான் சொன்னது 100% உண்மை. நம்புறது நம்பாமல் போகிறது உங்கள் இஷ்டம். அது ஏன் ப்ராப்ளம் இல்லை. சரி, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசித்தல்
இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவாக அவர் இப்பொழுதும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரால் இப்பவும் கீழே பூமிக்கு வரணும்னா வர முடியும். அவரை உலாவினதை நிறைய பேர் பார்த்துருக்கிறார்கள். நானும் நேருக்கு நேராக இயேசுவை ஒரு சில நேரம் பார்த்துருக்கிறேன். உண்மையில் சொல்கிறேன், கண்ணால் பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் மரிக்கிற தருவானத்தில் இருந்த பொழுது ஒரு நாள் பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் ஒரு ஃபீவர் வந்து செத்துருவேன் நினச்சேன். 9 days கண்டினியூஸாக பயங்கர வைரல் ஃபீவர், எந்த மெடிசனும் கண்ட்ரோல் ஆகலை. அப்போ 2வது முறை பார்த்துருக்கிறேன். இன்னொரு நாள் ஒரு 14 மணி நேரம் உட்காந்து பைபிள் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு முடிஞ்சு படுத்ததுக்கப்புறம் என்னை தேடி வந்து என் தலையில் கையை வைத்தார். நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை தேடி வந்தீங்களான்னு. அப்படி டைரெக்டாக பேசலை, மனசில் நினச்சேன். அப்புறம் என்னோடு சொன்னார் என் ஆவியில், 14 மணி நேரம் இன்றைக்கி நீ உட்காந்துருந்த என் சமூகத்தில்னு. அப்போ தான் எனக்கு தெரியும் நான் 14 மணி நேரம் உட்காந்துருந்தேன்னு. ஸோ காட் இஸ் ஸோ குட். கர்த்தர் உங்களையும் அதே போல் தான் நேசிக்கிறார். நீங்கள் எவ்வளோ அவருக்காக ஓடுறீங்களோ, எவ்வளோ அவருக்காக பாடுபடுறீங்களோ, எவ்வளோ அவருக்காக நீங்கள் நிற்கிறீங்களோ, ஒரு நாளும் வீணாக போகாது. அதற்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாக இம்மையில் இருக்குதோ இல்லையோ மறுமையில் நிச்சயமாக கொடுப்பார். அதுக்காக இட்ஸ் வர்த் சஃபரிங் ஃபார் த லார்ட். ஒருவேளை என்ன சிலர் கேட்பாங்க, ஏன் இன்னும் ஓடுறீங்க, ரெஸ்ட் எடுக்கலாமே, ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகிடுச்சு. இப்போ நேற்று கூட யாரோ கேட்டாங்க என்கிட்ட, சிஸ்டர் ரெஸ்ட்டே எடுக்காமல் அலைஞ்சிட்ருக்குறீங்க. ரெஸ்ட்டே கிடையாது எனக்கு. பிரதராவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க, எனக்கு ரெஸ்ட்டே இருக்காது. கண்டினியூஸாக மீட்டிங்ஸும் ஓட்டமும் தூக்கம் இல்லாமல் அலையிறது தான். ஆனால் என்ன தெரியுமா, என் உடம்புல எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் ஊழியத்துக்கு நிற்கும்போது ஒரு நாளும் ஒரு பலவீனம் வந்தது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஓட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எந்த அளவுக்கு ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ், அங்கே கிங்ஸ்ன்னு எழுதினதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ பொறுக்கலை இல்லையா? யூதருடைய ராஜான்னு எழுதினதுக்கே பொறுக்கலை. ஆனால் எந்த அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தினாராம். எபேசியர் 1:20 சொல்லுகிறது, எல்லா துரைத்தனத்திற்கும், அதிகாரத்திற்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக 21 அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உட்காரும்படி செய்து 23 பார்க்கிறோம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை எவ்வளவாக தேவன் உயர்த்தினாராம், எவ்வளவு உயர்த்தினாராம். எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும்படியாகவும், எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படியாகவும். எல்லா நாவுகள், எல்லாரும் முழங்கால்கள்னு நம்ம முழங்கால்னு மட்டும்தான் நினைக்கிறீங்களா? தூதர்களும் கூட, உன்னதங்களில் இருக்கிற ஆவிகளும் கூட, பரலோகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் கூட, எல்லாமும் கூட. இப்போ பூமியில் சாதாரணமாக ஒரு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னதாக அவரை எப்படி ஏளனம் பண்ணினாங்க? கையில் ஒரு கோலை கொடுத்து, தலையில் ஒரு முள்ளு முடியை வச்சு அடித்து, ஓ நீ பெரிய ராஜாவா என்று சொல்லி ஏளனம் பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் எப்படி உயர்த்தினார்? எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லாவற்றிற்கும் மேலாக. நான் சொன்னேனே, நீங்கள் பரலோகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்கள் ஸ்பிரிட்லேயே தெரியும், ஹைட்டு 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 போயிட்டே இருக்கும். ஹைட்டு இப்போ ஃப்ளைட்டில் நீங்கள் ஒரு 30,000 to 40,000 feet வரைக்கும் தான் நீங்கள் போக முடியும். ஒருவேளை ஆஸ்ட்ரோநாட்டாக நீங்கள் போனீங்கன்னா ஒருவேளை மூன் வரைக்கும், சந்திரன் வரைக்கும் போகலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் அங்கே இங்கே போகலாம். இன்னும் இது வரைக்கும் மார்ஸு, ஜூபிட்டர்லாம் யாரும் போனது கிடையாது. ஸோ நம்ம பார்க்குற இந்த பூமி ரொம்ப சின்னது. இந்த பூமி சுற்றி இருக்கிற இந்த பிளானட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னது. இதை போல் எத்தனையோ யுகங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நம்ம ஆவியில் போகணும்னு சொன்னால் அது எத்தனை
அதாவது நாளுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு வாட்டி நீங்கள் பூமியினுடைய அட்மாஸ்பியரை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பூமியினுடைய டைமிங்ஸ் கிடையாது. ஆகையால் தான் பரலோகத்திற்கு போகும் பொழுது நமக்கு அட்லீஸ்ட் நம்ம மினிமம் இந்த உலகத்து டைமில் 2 hours ஆகும். பரலோகத்துக்கு போகணுன்னா 2 hours ஆகும். திரும்பி வரணுன்னா 2 hours ஆகும். இந்த எர்த் realmல மட்டும்தான் டைம் இருக்கும். ஆகையால் தான் இயேசு சொல்கிறார், என்னை தொடாதே என்று சொல்லிட்டு. அவர் பரலோகத்திற்கு பிரதான ஆசாரியர் எபிரேயரில் இருக்கிற மாதிரி பரலோகத்திற்கு இப்போ நான் ரெஃபரன்ஸ்லாம் சொல்லலை, என் டாபிக் அது இல்லை எனக்கு. அவர் பரலோகத்திற்கு ஏறி பரிசுத்த ஸ்தலத்தில் தம் சொந்த இரத்தத்தோடு பிரவேசித்தார் என்று சொல்லி எபிரேயரில் இருக்கிறது. தம் சொந்த இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த பிரதான ஆசாரியுடைய வேலையை முடித்துட்டு மறுபடியும் பூமிக்கு வந்த பிறகுதான் எல்லாரையும் சந்திக்கிறார். அதுக்கு முன்னதாக சந்தித்தது மகதலேனா மரியாளை மட்டும்தான். இந்த மற்ற மரியாள்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யாரையும் தொட அனுமதிக்கலை அவர். ஏன்னா பிரதான ஆசாரியுடைய வேலையை அவர் முடிக்க வேண்டும். சரி, அது போகட்டும். ஆக நம்ம என்ன சொல்கிறோம், என்ன நான் சொல்ல வர்றேன்னா, இயேசுவை எவ்வளோ உன்னதத்திற்கு ஆண்டு உயர்த்தினார்னா, அவர் உயர்த்தப்பட்ட சிங்காசனத்தை போல வேற யாருடைய சிங்காசனம், பிதாவுக்கு ஈக்குவலாக சிங்காசனம் யாரும் போட முடியாது. ஒரே ஒரு இயேசுவுக்கு மட்டும்தான் ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறது. அவர் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். மற்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. நான் ஒரு முறை போயிருந்தப்போ கூட லைனில் தான் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாம் முக்காடு போட்ட மாதிரி ஒரு வெண்வஸ்திரம் தரித்து நின்றுட்டு இருந்தாங்க. அதிலிருந்து ஆண்டவருடைய பொசிஷனை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துகிற இதை நான் பார்த்தேன். எல்லாம் உயர்வு தாழ்வு இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, பரலோகத்தில் இருக்கிறது. நீங்கள் இங்கே எவ்வளோ பிரயாசப்படுறீங்களோ, எவ்வளோ முடியுமோ கர்த்தருக்காக என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுருங்க. அங்கே போனப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே துதிக்கலாம், பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அங்கு நமக்கு பிரயாசங்களை எல்லாவற்றையும் விட்டு நாம் ஓய்ந்திருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தருக்காக பிரயாசப்படணும், இந்த பூமியில் தான் பிரயாசப்படணும். ஆகையால் தான் நாம் பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், கர்த்தர் இயேசுவை உயர்த்தினார், என்னை பற்றி என்ன? மறுபடியும் யோசேப்பை பற்றி பார்ப்போம். யோசேப்புக்கு அந்த அங்கே தகப்பன் உடுத்தினார். இவன் பெரிய கனவெல்லாம் பார்த்துட்டானே, இவன் கதை எப்படி முடியும்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு குழியில் போட்டாங்க. குழியில் போட்டாலும் நான் இப்போ நேற்று சொன்னேன்னா இன்றைக்கி சொன்னேன்னா, காளான் முளைச்சி வந்த மாதிரி குழியிலேருந்து மேலே வந்துட்டார். அங்கே சாவு வந்துச்சா? யாரோ ஒரு சகோதரனுடைய இருதயத்தில் ஆண்ட இரக்கத்தை உண்டாக்கி யோசேப்பை காப்பாற்றினார். யோசேப்பை கொண்டு போகிறாங்க, சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. சிறைச்சாலையில் கொண்டு போட்டோடனே யோசேப்பு என்ன தெரியுமா நினச்சிருப்பான், நான் என்னதான் பாவம் செஞ்சு இங்கே சிறைச்சாலையில் மாட்டிட்டேனே. ஆனால் என்ன தெரியுமா, சில நேரம் சில குழி தான் உங்களை ப்ரமோட் பண்ணும், சில சிறை தான் உங்களை ப்ரமோட் பண்ணோம். அவன் சிறைச்சாலையில் இருந்தனால தான் சிங்காசனத்துக்கிட்ட போய் சேர்ந்தான். சிறைச்சாலையில் பாருங்க, கர்த்தர் நீங்கள் ஒருவேளை உங்களை உயர்த்தணும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் நீங்கள் எங்கே இருந்தாலும் அதற்காக ஒரு வழியை கண்டுபிடிப்பார். சிறைச்சாலையில் பானபாத்திரக்காரனை ஒன்று 2 பேரும் வந்து விழுற மாதிரி ஆண்டவர் செய்கிறார். இது யார் செஞ்சது? கர்த்தர் செய்தது. அந்த 2 பேரும் சிறைச்சாலையில் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க கனவை இவனுக்கு சொல்லணும், இவன் அந்த கனவை வெளிப்படுத்தணும். அப்புறம் 2 பேரும் மறந்துடுறாங்க. உடனே நம்ம என்ன திரும்ப நினைப்போம், நன்றி கெட்ட பயலுங்க. அப்படி தானே திட்டுவீங்க? திட்டாதீங்க. அவங்க மறக்கிறது கூட கர்த்தர் செய்தது தான். ஆனால் கரெக்டான டைமில் உங்ககிட்ட யாரை எப்போ கொண்டு வரணுமோ ஆண்டு கரெக்டாக காற்றை பிடிச்சி இழுத்து முறுக்கி கொண்டு வந்துடுவார். மறந்துட்டாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நினச்சிட்டு விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் மேன்மையான பதவி இருக்கிறது. அங்கே நம்ம பார்க்குற 2 பேரும் மறந்தாங்க. ஆனால் கரெக்டாக ஒருத்தனுக்கு கரெக்டான டைமில் ஞாபகம் வருது. அவன் ராஜாவுக்கு சொல்லுகிறான், ராஜாவுக்கும் யோசேப்புக்கு தெரிந்த
புரிகிற மாதிரி ஒரு கனவை கொடுத்து கரெக்டாக யோசேப்பை கரெக்டான நேரத்தில் கொடுக்கிறார். கரெக்டாக தேவன் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? நம்ம பார்க்கிறோம் இயேசுவை எப்படி உயர்த்தினார் என்றால், எல்லா சிங்காசனத்திற்கும் மேலாக சரீரமான சபைக்கு அவரை உயர்த்தினது போல யோசேப்பையும் கூட எப்படி ஆண்டவர் உயர்த்தினார் என்றால், ஆதியாகமம் 41:40 நாம் பார்க்கிறோம். அங்கே யோசேப்பை குறித்து ராஜா சொல்லுகிறார், பார்வோ சொல்லுகிறார், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் உன்னிலும் பெரியவனாக இருப்பேன். ஆனால் உன் அனுமதி இல்லாமல் யாரும் அவன் நாவையும் கையையும் காலையும் என்ன செய்யக்கூடாது. யோசேப்புக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கணும்னா, இயேசுவை பிதாவின் வலது பர்சத்தில் உட்கார செய்த தேவன் எவ்வளோ அதிகாரத்தை கொடுத்திருப்பார். நம்ம எல்லாம் உங்களெல்லாம் பயந்து நடுங்குங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த பரிசுத்த பயம், அந்த பரிசுத்தமான அந்த தேவனுக்கு நாம் கொடுக்குற ஆராதனை எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட ஆராதனை நம்ம கொடுக்குறோம்? நம்ம கிறிஸ்டியன்ஸில் ரொம்ப கேர்லெஸ் தெரியுமா? இதே இது அந்நியர்களை பாருங்கள், அப்படியே நடுங்கிட்டு தான் போவாங்க அவங்க இதுக்கிட்ட. அதை வணங்குறவங்களுக்கு அவ்வளோ பக்தி இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கணும்? நமக்கு எவ்வளோ இருக்கணும்? அவங்களெல்லாம் நடுங்குங்கன்னு சொல்லலை. ஆனால் உண்மையான ஒரு பயபக்தியான ஒரு ராஜாவுக்கு முன்னதாக நிற்கும். ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் யாருக்காவது பிரசிடெண்ட் இல்லை பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிற சான்ஸ் வந்துருச்சுன்னு வைங்க, எப்படி போவீங்க? கோட்டும் கூட்டும் சூட்டும் எல்லாம் வாங்கிக்கிட்டு. ஜென்ஸாக இருந்தா 2 minutes தான் கொடுப்பாங்க மீட் பண்ணுறதுக்கு. ஒரு வாட்டி நான் பார்லிமெண்ட் கிறிஸ்மஸில் பேசியிருக்கிறேன். எனக்கே கொடுத்த வரவேற்பை பார்க்கணும். எல்லாம் சர்தார்ஜீஸ் தான் ஸ்டேஜில் உட்காந்துருந்தாங்க, நான் மட்டும்தான் லேடி. எனக்கு அதே கொஞ்சம் உதறலாக இருந்துச்சு. ஒரு வாட்டி இந்தியன் பட்டாலியனில் பேசினேன், ஈஸ்டர் சர்வீஸு. அதனுடைய பட்டாலியன் கமாண்டோ டெல்லியிலேருந்து வந்திருந்தார். எனக்கு எவ்வளோ வெல்கம் கொடுத்தாங்க தெரியுமா? குதிரை படைகளோடு எனக்கு வெல்கம் கொடுத்தாங்க. நான் மட்டும்தான் லேடி. நேவி, ஆர்மி, மிலிட்ரி 3 இருந்துச்சு. உண்மையிலே என் ஹஸ்பண்டை கேட்டு பாருங்க வேண்டாம். என் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் எனக்கு வெல்கம் ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்தாங்க. அன்று இப்படியெல்லாம் உயர்த்தி இருக்கிறார். உயர்த்தினதுக்காக சொல்லலை. அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ பயம். நான் கரெக்டாக 20 minutes தான் ஈஸ்டர் மெசேஜ்னு கொடுத்தாங்க. அங்கே ஒருத்தர் உட்காந்து டைமிங் வச்சுட்டே உட்காந்துருக்கிறார், 20 minutes முடிக்கணும். நானும் வாட்சை கழட்டி வச்சுக்கிட்டு பார்த்து நானே பொதுவாக டைம் கீப்பப் பண்ணுவேன். அப்போ ஒருத்தர் அங்கேருந்து சீட்டு கொண்டு வரான். ஐயோ நம்ம டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சு போல் அப்படின்னு பயந்துட்டு நான் பார்க்குறேன். அதில் அந்த கமாண்டோ எழுதியிருக்காரு, ப்ளீஸ் டேக் மோர் டைம் அப்படின்ட்டு. கூட 5 நிமிஷம் பேசி முடித்தேன். யாருக்குமே கிஃப்ட் கொடுக்காது, எனக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்புனாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தரை நீங்கள் உண்மையாக தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத கனத்தையும் எதிர்பார்க்காத காரியங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆனால் நீங்கள் தான் உண்மையாக இருக்கணும். அவரை முன்பதாக நீங்கள் நடுங்க வேண்டாம். அந்த உண்மையான ஒரு அன்பு, அந்த உண்மையான ஒரு பக்தி, அந்த உண்மையான அந்த ஜெபம், ஏதோ நம்ம பண்ணுற ஜெபம் ஒரு சடங்காச்சாரமாகவும் ஏதோ ஒரு ஒப்பாரியாகவும் இருக்கக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து your heart should earn for his love. அவரை நீங்கள் உண்மையாக நீங்கள் நேசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வர்ஷிப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வர்ஷிப் பண்ணால் ஒரு கிரேசி வர்ஷிப்பர். நான் அப்போவுமே ரெடியாக உட்காந்துருக்குறேன் 7 மணிக்கு. எதுக்கு தெரியுமா? ஐயோ வர்ஷிப் மிஸ் பண்ணிடுவோம் சர்ச்சில்ன்னு சொல்லி. I want to be in the worship. வர்ஷிப் பண்ணால் எனக்கு ரொம்ப க்ரேசி. காலையில் எழும்புனா நான் காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கே சாப்பிட்டுணுவாங்க டாக்டர்ஸு. ஏன்னா நான் எடுக்கிற மெடிசின்ஸ் அப்படி. ஆனால் என்ன திரும்ப பண்ணுவேன், காலையில் எழும்பினோன்னு பாட்டு போட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் அட்லீஸ்ட் உட்கார்ந்து வர்ஷிப் பண்ணலன்னா எனக்கு சாப்பாடு இறங்காது உள்ள. ஐ லவ் காட் ஸோ மச். ஆண்டவரை நீங்கள் உண்மையாக நீங்கள் நேசிக்கும் பொழுது கர்த்தர்னு உங்களை எந்த நிலைமையில் இருந்தால், இந்த நிலைமையிலேருந்து கர்த்தரனை உயர்த்த முடியுமான்னு யோசிக்கிறீங்களா?
நிச்சயமாக முடியும், நிச்சயமாக முடியும், நிச்சயமாக முடியும். நான் படிச்சுட்டு என்னமோ பெரிய கலெக்டர் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இதாகிடுவேன், ஆணாயிருவேன், பூனாயிருவேன்ட்டுலாம் படித்தேன். ஆனால் என் படிப்பு சடனாக நின்று போச்சு. நினச்சேன் முடிஞ்சு போச்சு நம்ம கதை, இனிமேல் அவ்வளோதான். வாரங்களில் போய் கடலை மிட்டாய் கம்பெனி, அவங்க கடலை மிட்டாய் ஊற்றுவாங்க, நான் வீட்டில் உட்காந்துட்டு துணியை துவைக்க வேண்டியதான்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் எப்படி உயர்த்தினார் பார்த்தீங்களா? இப்போ துவைக்கிற வேலையும் கிடையாது, சமைக்கிற வேலையும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை உயர்த்தும் பொழுது அவர் அப்படி தான் உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தினது போல, இயேசுவை உயர்த்தினது போல உங்களை பரியாசம் பண்ணுறாங்களா? கண்டுக்காதீங்க. அந்த பரியாசத்திலிருந்து என்ன இருக்குன்னு கவனிங்க, என்ன இருக்குன்னு கவனிங்க. நான் ஊழியம் பண்ண ஆரம்பத்து போய் என்ன திட்டாதவங்களே கிடையாது எங்கள் குடும்பத்தில். ஊர் சுத்த போகிறான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்கிட்ட பேசுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படி உயர்த்துவார், கர்த்தர் உங்களையும் அப்படி உயர்த்துவார். இன்றைக்கி இந்த ஒரு வேளை நான் பேசுகிறது லென்ட் சீசன் மெசேஜாக இருக்கலாம். சிலுவை என்ற உபதேசம் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு ஏதோ துக்கம் கொண்டாடுற ஒரு உபதேசம் கிடையாது. நானும் கூட இன்றைக்கி யோசித்தேன், ஐயோ நான் கொண்டு வந்ததே ட்ராவலுக்குன்னு அவசரமாக ஒரு அரை மணி நேரத்தில் பெட்டி எடுக்கிறேன். ஐயோ யாராவது எதாவது நினைப்பாங்களா நம்ம இன்றைக்கி இதை உடுத்துட்டு அப்போ நினச்சேன். என் இயேசு மரித்து குடியில் வைக்கப்பட்ட தேவன் தான். ஆனால் அவர் எங்கே இருக்கிறாராம்? நம்ம இன்றைக்கி பார்க்குற அந்த கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் என்றால், மூன்றாவதாக நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இயேசுவை என்ன செய்தார்கள் அவரை பார்க்குறோம். மூன்றாவதாக நம்ம பார்க்குறோம் 2 காரியங்கள் நான் சொன்னேன். என்னென்னு பேசினாங்கன்னா, மத்தேயு, நான் அதை வாசிக்கல, 27:42 பார்க்குறோம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்றார்கள். என்ன சொன்னாங்க? உனக்கு திராணி இருந்தால் இப்போ சிலுவையை விட்டு இறங்கி வா பார்ப்போம். இப்போ இயேசுவும் எனக்கு திராணி இருக்குது, இயேசுவுக்கு திராணி இருக்குது சிலுவையை விட்டு இறங்கி வர்றதுக்கு. இறங்கி வந்திருந்தா the world is doomed. இந்த உலகமே சீரழிந்து போயிருக்கும் ரட்சிப்பு இல்லாமல். ஆனால் இயேசு பொறுமையோடு காத்திருந்தார். ஏன் தெரியுமா? ஏன் பொறுமையோடு காத்திருந்தார்னு நினைக்கிறீங்க? ஏன் பொறுமையோடு காத்திருந்தார்? வாசித்து நம்ம முடிப்போம். ரோமர் 10:9 பார்க்கிறோம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயிலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இப்போ இயேசு சிலுவையை விட்டு இறங்கி நடந்திருந்தா இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்காது. ஆனால் சிலுவையை விட்டாவது இறங்கி நடக்கிறது ஈஸி. ஆனால் அவர் எங்கேருந்து வெளியே நடந்தார்? கல்லறையிலிருந்து வெளியே நடந்தார். அது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாளைக்கு அப்புறம் he walked out of the grave. எங்கே சிலுவை இருக்கிறதோ அங்கே இருக்கிறது உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. எங்கே வெட்கம் இருக்கிறதோ அங்கே சந்தோஷமும் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில். எங்கே அவமானம் இருக்கிறதோ அங்கே பாராட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. மறந்தே போகாதீங்க. இயேசுவை ஒரு நாள் வைத்தார்கள், குழியில் வைத்தார்கள். குழியில் வைக்கிறதுக்கு முன்னதாக, கல்லறையில் வைக்கிறதுக்கு முன்னால் சிலுவையை விட்டு இறங்கி வா என்று நாங்கள் அவருக்கு காதே கேட்கல. அவர் மனசில் நினச்சிருப்பார், கொஞ்சம் பொறுப்பா, இன்னும் 2 நாள் தான், கொஞ்சம் பொறு, இன்னும் 2 நாள் தான், just 2 more days, just wait, just wait. உங்கள் வாழ்க்கையிலையும் 2 நாளாக இருக்கலாம், 2 வாரமாக இருக்கலாம், 2 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக இருக்கலாம். பொறுமையோடு இருங்கள். நீங்கள் மட்டும் உங்கள் உண்மையில் தரித்திருங்கள். அவரை பற்றுகிற அந்த பற்றுதலை விட்டுவிடாதிருங்கள். அவரை உறுதியாக பிடித்து கொண்டு மனதையுடையவர்கள். நீங்கள் உறுதியாக அவரை பிடித்து கொள்ளுங்க. அவரை உங்களுக்கு பூர்ண சமாதானத்தில் உங்களை கொண்டு போவார். உங்களை பூர்ண மேன்மையில் அவர் கொண்டு போவார். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பாதை. ஒருவேளை ஒரு சிலர் என்கிட்ட கேட்பாங்க, சிஸ்டர் என் வாழ்நாளெல்லாம் இப்படி அனுபவித்து முடிச்சிட்டேனே. நான் என்ன திரும்ப சொல்லுவேன் அவங்களுக்கு, அம்மா உங்களுக்கு உலகத்தில் பரிசு இங்கே கிடைக்கிற பரிசு கிடையாது. ஒரு சிலருக்கு இங்கே பரிசு கிடைக்கலாம்,
ஆனால் ஒரு சிலர் காத்திருக்கணும் மேலே போய் பரிசு வாங்கிறதுக்கு. எங்கே போய் பரிசு வாங்கணும்? மேலே போய் பரிசு வாங்கணும். அங்கு கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான இடத்தை அவர் வைத்திருப்பார். நித்திய நித்திய காலமாக. இயேசு எப்படி கல்லறையை விட்டு வெளியே நடந்தது மட்டும் இல்லை, நடந்த அன்றைக்கே அவர் பரலோகத்திற்கு போயிட்டு இறங்கி வந்தார். அப்புறம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவுடைய வலது பரிசத்தில் யாருமே உட்காராத ஒரு இடத்தில் அவர் உட்கார்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை பரியாசம், ஏளனம், வெட்கம் இதெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். பெண்களும் நிறைய பேர் இருக்கீங்க. நான் பெண்கள் மீட்டிங்க்கும் வரேன்னு நினைக்கிறேன். அக்னி முகாமுக்கு இன்றைக்கி தான் பிரதர் பிடிச்சி டேட் வாங்கிட்டாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் எல்லாம் தப்பு செஞ்சுட்டு நீங்கள் பாட அனுபவிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் தவறு செய்வீங்க, செஞ்சுட்டு பாட அனுபவிப்பீங்க. நீங்கள் பேசிட்டு அப்புறம் உட்காந்து அழுவீங்க. அதெல்லாம் உலக பிரகாரமாகவே போயிடும். ஆனால் காரணம் இல்லாமல் நீங்கள் படுகிற பாடுகளோ, காரணம் இல்லாமல் அனுபவிக்கிற நிந்தைகளோ, அவமானமோ, வெட்கமோ கர்த்தருடைய பாதத்தில் விட்டுவிட பழகுங்கள். என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை இம்மையிலும் கொடுப்பார், மறுமையிலும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இப்பொழுதும் கூட நான் இங்கே நின்ன உடனே கர்த்தர் 2-3 ஹீலிங்ஸை வெளிப்படுத்தினார். இங்கே யாரோ இருக்கிறீங்க, உங்கள் தெலுங்கு வருது, தலை மேல் பாகத்தில் நேற்று பிரதர் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். கேட்டாங்க, எத்தனை பேர் தெலுங்கு இருக்கிறீங்க? நீங்கள் தெலுங்கரங்க இருக்கிறீங்களேங்க? ஐயோ అయితే కొద్దిగా తెలుగులో మాట్లాడి ఉంటాను కదా. எனக்கு தெலுங்கு பேசி பேசி தமிழ் மறந்து போகுது சில நேரம். சரி பரவாயில்ல. ஆனால் தமிழில் பேசுகிறது ஒன்று எப்படியும் தாய்மொழி தான் இல்லையா? உங்களை கொஞ்சம் ஐஸ் வைக்கலான்னு சொல்கிறேன். சரி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், வி ப்ரைஸ் யூ லார்ட். யாரோ உங்கள் தலை பாகத்தில் எப்பவும் உங்களுக்கு அடிக்கடி தலையில் எந்த கிளைமேட்னாலும் சரி ஒரு பாரம் உங்கள் தலையில் வரும். கர்த்தர் இன்னைக்கு அதை எடுத்து போடுகிறார், உங்களை விட்டு எடுத்து போடுகிறார். தேங்க்யூ ஃபாதர். கண்களை மூடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், வி ப்ரைஸ் யூ ஃபாதர். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். எத்தனை பேருக்கு இங்கிலீஷில் தெரியும்? இது தெரியுமா? வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், we are in your presence, fill us with your power, live inside of me. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சு, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. என் மானிட்டர் கொஞ்சம் கூட்டுங்க. ஜீவ தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சு. எல்லாம் ஸ்பீடா பாடுவோமா? ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வரும் தூய ஆவி
பிரசன்ன பீட் ஸ்பீட் பண்ணுங்க. கீரோம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. எல்லாரும் வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவி, எல்லாம் கேளுங்க. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, தேவ வல்லமை பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை முன்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு. தேவ வல்லமை ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் there is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb, in the precious blood of the Lamb. தேவ வல்லமை மத்தியில் அசைமாடி கொண்டிருக்க கரங்களை தட்டி தேவ வல்லமை, தேவ வல்லமை உன்மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர் மேலும் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, நுகங்கள் உடைக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமை உங்க ஜீவியத்துல, உங்க வாழ்க்கையில இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. Thank you Father. நன்றி ஆண்டவரே. யார் யாரை ஆண்டவரே நீங்க தொட்டீங்களோ அவர்கள் சுகமடையட்டும் ஆண்டவரே. மற்றவங்க யார் யாருக்கு வேதனை இருக்கிறதோ, பிரச்சனை இருக்கிறதோ, சரீரத்தில் பாடுகள் இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் கையை வைத்து கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட், ஹீலிங் கிஃப்ட் தான். பேசும்பொழுதே சொல்லும் பொழுதே கர்த்தர் சுகமாக்கி விடுவார். நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். யார் யார் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எல்லா நாமங்களும் முடங்கும் என்று. எல்லா வியாதிகளும் நாமங்கள் தான். எல்லா வியாதிக்கு ஒரு டிசீஸ்க்கு ஒரு பேர் இருக்கிறது. அந்த பேரை சொல்லி அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, இதிலிருந்து நான் இன்றைக்கு விடுதலை என்று சொல்லுங்க.
நீங்கள் விடுதலை பெற்று போவீர்கள். அப்பா, உம்மை நோக்கி அவர்கள் பார்க்கிறார்கள். வந்தவர்கள் யாரும் வெறுமனை திரும்பி போகாதபடிக்கு யோசேப்பின் வாழ்க்கையை போல, உம்முடைய வாழ்க்கையை போல ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் பிரகாசிக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தேவ ஒளி உங்கள் மேல் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நான் ஒரு ஒளியை பார்க்கிறேன், ஒரு ஒளியை பார்க்கிறேன். I see a light right now. Now touch your people and heal them, master. தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையை ஒளி மகையமாக மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இருளாய் இருக்கிற வாழ்க்கை இன்று மாறட்டும், இருளாய் இருக்கிற வாழ்க்கை இன்று மாறட்டும் ஆண்டவரே. தரித்திரம் போகட்டும், போகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹஸ்பண்டையா செய்கிற ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த சபையாக இந்த பிள்ளைகள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் மேன்மையாக ஆண்டவரே நீ உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றியப்பா. குழந்தை பாக்கியத்தம் இல்லாமல் யாரோ ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க. உங்கள் வயிற்றில் கையை வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு இப்பொழுது வெளிப்படுத்தினார். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கும்படியாக வந்த ஒரு சிலர், ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி உம்மால் வரும் சுதந்திரம் சுவாமி. இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் அவர்களுக்கு கர்ப்பத்தை நீர் தொட்டு ஆண்டவரே ஒரு கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகளும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நன்றியப்பா, நன்றியப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.